பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப விசேஷம். மன தெளிவு அப்படின்னாலே பௌர்ணமி தான். அதுலேயும் சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலேயும் 2025 மே 12 வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷம். ஏன் அப்படின்னாலே பௌர்ணமி அப்படின்னாலே சந்திரன். இந்த தடவை சித்ரா பௌர்ணமி வர்றது திங்கக்கிழமையா வர்றது மிகப்பெரிய விசேஷம். ஸோ மன தெளிவை கொடுக்கறதுக்கு இந்த நாளை நீங்க தவற விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்லாம குரு அருள் பெற்று விசாக நட்சத்திரத்துல சித்ரா பௌர்ணமி வரதுன்றது மேலும் விசேஷம். ஸோ இந்த நன்னாள் பொதுவா எதுக்காக அப்படின்னா இட் இஸ் கால்ட் அன் என்லைட்டன் டே. அப்போ மனசு சந்தோஷமா இருந்தா எத்தையும் சாதிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மனசு அந்த எனர்ஜி லெவல ஹையா இருக்கக்கூடிய லெவலுக்கு நம்மளை எடுத்துட்டு போய் டியூன் பண்றதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நன்னாள். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுடைய சந்திரன் முழுசா ஹை லெவல் எனர்ஜியில இருப்பார். ஸோ அந்த லெவல் எனர்ஜியை பூமிக்கு கொடுக்கக்கூடிய வகையில இருக்கார். அதுவும் இந்த தடவை எந்த ஒரு கலங்கமும் இல்லாம இருக்கிறதுனால அந்த மனத்தெளிவு பெறக்கூடிய அந்த நன்னாளை நம்ம தவற விட்டுறக்கூடாது. மேலும் பாவ கணக்குகளை போக்குறதுக்கு இந்த ஒரு நாள் மட்டுமே செய்த தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்த எந்த பிழையாக இருந்தாலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து மனதார மெடிடேட் பண்ணி சித்ரகுப்தரை நினைச்சு, சித்ரகுப்தர் தான் நம்மளுடைய வரவு செலவுன்ற பாவ கணக்கு புண்ணிய கணக்கு எழுதக்கூடிய ஒரு நபர், உங்களுக்கு தெரிஞ்சதே. அவரை மனதார வேண்டி நெகட்டிவ் எல்லாம் போக்கி பாசிட்டிவா எதெல்லாம் செய்யணுமோ அதை வழி காமிக்கிறதுக்கு வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். செய்த பாவங்களை கழிக்கிறதுக்கும் இனி எந்த பாவங்களும் செய்யாம கரெக்டா வழி நடத்த மனதார வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள். இப்போ இந்த தடவை 6 மணிக்கு மேல மனதார நீங்க உட்கார்ந்து மொட்டை மாடியிலையோ அல்லது நதிக்கரையிலையோ எங்க நீர் நிலம் இருக்கோ அதை சுத்தி எங்க வேணாலும் நீங்க உட்காரலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொட்டை மாடியில கூட நீங்க உட்கார்ந்து மனதார பிரார்த்திச்சு பிராணாயாமம் செய்து அந்த நிலா கொடுக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷமான அந்த எனர்ஜியை நமக்குள்ள வாங்கி நல்ல ஆக்சிஜன் லெவல்ல ஏத்திட்டு மன தெளிவு கிடைக்கிறதுக்கு மனதார பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பொன்னாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் மதுரை கல்லழகர் ஆத்துல இறங்குவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க 5 வகை சாதங்கள் நீங்க பிசையணும். அதுல முக்கியமா எலுமிச்சப்பழ சாதமும் அதே மாதிரி தயிர் சாதமும் இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியம். அதை நீங்க சந்திரனுக்கு படைச்சு, அதாவது நிலாவுக்கு படைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா உட்கார்ந்து நீங்க மொட்டை மாடியிலையோ அல்லது நதிக்கரையிலையோ நீர்நிலைகளோ சாப்பிடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சாயங்காலம் நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த ஒரு மலை இருந்தாலும் அது கிரிவலம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பா கொடுக்கும். அன்னைக்கு மனதார நீங்க பிரார்த்திச்சு நீங்க நல்லா இருக்கிறதுக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுக்கும் அனைத்து விதமான நட்பு வட்டாரத்துக்கும் நீங்க கை கொடுத்து நல்வழி நடத்துவதற்கும் இந்த ஒரு முக்கியமான நாளை நீங்க பிரார்த்திச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய நல்ல விஷயங்கள் மன சாந்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். இந்த காலகட்டத்துல எல்லாருமே ஃபேஸ் பண்றது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்றது தான். மண்டை வலிக்குது, எதை எப்படி பண்றதுன்னே தெரியல, புரியல, குழப்பமா இருக்கு அப்படின்ற அனைத்து வார்த்தைகளுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ போக்கி பாசிட்டிவா கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நன்னாள். இந்த திருநாள்ல மிஸ் பண்ணிடாதீங்க. மன தெளிவு தான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம்ன்றதை புரிஞ்சு நீங்க இன்னொரு விஷயமும் செய்யலாம். அதாவது ஒரு கிளாஸ் பவுல்ல நீங்க தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. அதுல நீங்க ஒரு பிடி கல்லுப்பு போட்டுக்கோங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 6 மணிக்கு நீங்க அந்த கிளாஸ் பவுல மொட்டை மாடியில அப்படியே வச்சிடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியை கொண்டு ஒரு கேன்ல ஊத்தி நீங்க உங்க வீட்டுல பாதுகாப்பா வச்சுக்கோங்க. சோ அந்த தண்ணியை நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க உங்க வீட்டுல தெளிச்சுட்டே வரலாம். உங்க வீட்டுல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே நீங்க தெளிச்சுட்டே வரலாம். அப்ப நெகட்டிவ் எல்லாம் போக்கும், திருஷ்டி ஓடியே போயிடும், நெகட்டிவ் எனர்ஜி உங்களை அண்டவே அண்டாது. ஸோ 1 வருஷத்துக்கு இந்த தண்ணியை நீங்க யூஸ் பண்ணிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை வளர்றதுக்கு மனசு தான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் மனசு தான் முக்கியம். மைண்ட் கவர்ன்ஸ் அவர் பாடின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப மன தெளிவு, மன ஆரோக்கியம் இருந்தாலே வெற்றி நிச்சயம். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாள் தான் இந்த 12 மே சித்ரா பௌர்ணமி திங்கக்கிழமை சேர்ந்து வருது. ஸோ இதெல்லாம் எல்லாருமே ஜெயிச்சு ஃபாலோ பண்ணி சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு.